அடி பாவியலா, நீங்க இதுவும் சொல்லுவியே, இதுக்கு மேலேயும் சொல்லுவியடி. என்ன மாடி உங்களுக்கெல்லாம் மனசு வருது? நான் போறப்ப என் தங்கச்சிக்காரிய பார்க்க. அக்கா, இது என்னக்கா இப்படி பேசிட்டு போகுது? மல்லிகா, விடு மல்லிகா. அதுக்கு தங்கச்சி பாசம். தங்கச்சி ஒரு வாய் கஞ்சி ஊற்ற மாட்டேன்ருச்சு, ஒரு வாய் சோறு போட மாட்டேன்ருச்சு. என்னான்னு கூட கண்டுக்கல, பார்க்கல, பேசலை. இப்போதான் அதுக்கு தங்கச்சி பாசமா. விடு அக்கா, நீங்கள் சொல்கிற விஷயம் சரியா வருமா? சரியா வருமான்னு ஏண்டி கேட்குற? சரியா வருதா இல்லையான்னு மட்டும் பாரு நீனு. அக்கா நான் சொல்கிறேன், நீ எதுக்கும் பயப்படாத. அக்கா நான் இருக்கேன், சரியா? அக்கா ரொம்ப பயமாக இருக்குக்கா. எனக்கு கிளவி பொழைச்சி வர்றது தான் நல்லதுன்னு தோணுது. ஏன்னா பொழைச்சி வந்துருச்சுன்னு வையே, வந்ததுக்கப்புறம் அதுதானே காசு வாங்கியிருக்கு. அது வாயால் ஆமாம் நான் காசு வாங்கினேன் அப்படின்னு சொல்லிடுச்சுன்னா சரியா போயிடும் இல்லையா? இல்லைன்னா கிளவி வாங்குச்சா வாங்கலையான்னு தெரியாது. கிறுக்கியாடி நீனு. நான் சொல்கிறது இப்போவும் உனக்கு புரியலையா? அது வாங்குச்சா வாங்கலையான்னு தெரியாமல் இருக்கிறது தான் நல்லதே. அதை முதல்ல தெரிஞ்சுக்க. அது தெரியாமல் பேசிக்கிட்டு இருக்க. இங்கே பாரு, அது பொட்டுன்னு போய் சேர்ந்துருச்சுன்னு வை, நமக்கு இதை விட நல்லது எதுவும் கிடையாது. அதனால் அது பொழைச்சிருச்சுன்னு சொன்னாலும் நம்ம அது கதையை முடிக்கிறோம். பொழைக்காமல் இருக்கிறது தான் நல்லது. பொழைக்காமல் இருந்துச்சு அப்படின்னா தான், யோ வாத்தியாரே, என் மாமியா வாங்குச்சா வாங்கலையான்னு எனக்கு என்னையா தெரியும்? என் மாமியா கிட்ட வயலை யாரை கேட்டியா நீ வாங்கின? நாங்கள் இருக்கோம்ல, என் கொழுந்தனார் இருக்காப்புல, எங்களெல்லாம் கேட்காம உன் இஷ்டத்துக்கு என் மாமியார்ட்ட நீ வயலை வாங்கியிருக்குன்னா என்ன தைரியத்தில் வாங்கின? யாரை கேட்டு வாங்கின? யாரை கேட்டியா வாங்கினேன்னு ஒரு அதட்டி போடுவோம், மிரட்டி போடுவோம். நீ ஏண்டி பயப்படுற? அக்கா நான் இருக்கேன்டி. ஏக்கா, ஈஸியாக அது கதையை முடிச்சிடலான்னு வாயில் சொல்லிடலாம். ஆனால் எப்படி கதை பண்ணுறது? அடியே கூறு கெட்டவளே, உன்னை மாதிரியெல்லாம் பயந்துட்டு இருந்தோன்னு வை, ஒரு கதையும் பண்ண முடியாது. உனக்கு சாதகமாக அமையணுமா வேண்டாமா? இப்போ அந்த வாத்தியார் கிழவனுக்கு நம்ம வீட்டில் யாரும் கையெழுத்து போட கிடையாது. பணத்தை மட்டும்தான் வாத்தியார் கிழவன் கிழவிக்கிட்ட கொடுத்துருக்காப்புல, சரியா? அப்படி இருக்கு பட்சத்தில் கிழவிட்ட தானே கொடுத்துருக்காரு. இருக்கட்டும், அப்படியே இருக்கட்டும். என் கிளவிட்ட கொடுத்தது உனக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது, நம்ம வீட்டுக்காரங்களுக்கும் தெரியாது. அப்படி இருக்கும்போது எப்படி நமக்கு எல்லாத்துக்கும் தெரிய வரும்? அதனால் கிளவியை சோழியை முடிச்சிடுவோம். சோழியை முடிச்சிட்டோன்னா போயிட்டு போகுது, அது வாழ்ந்து என்னடி பண்ண போகுது? அக்கா உன் நல்லதுக்காக தான் சொல்கிறேன், உன் கெட்டதுக்காகலாம் அக்கா சொல்ல கிடையாது, தெரிஞ்சுக்க. இது ஏன்னா 11 லட்சம் வாங்கியிருக்கு. அந்த 10-11 லட்சம் இருந்துச்சுன்னா ஒரு 2 மகளுக்கு ஆகி போயிடும். 2 மகளுக்கு கரையை சேர்த்துருவேன். அதனால் அது உனக்கு முக்கியமா? இந்த கிளவி உசுரோடு இருந்து உனக்கு என்ன பண்ண போகுது சொல்லு? நீ சொல்கிறதும் சரிதான்க்கா. சரி பார்ப்போம், ஆஸ்பத்திரிக்கு போவோமா? ஆமாம், வீட்டில் இருந்துக்கிட்டு இருந்தோன்னா சரிப்பட்டு வராது. கிளம்பு, ஆஸ்பத்திரிக்கு போவோம். ஏன்னா சோழியை முடிக்கணும்ல, ஆஸ்பத்திரியில் என்ன விவரம் ஏதுன்னு தெரிஞ்சுக்கணும்ல, போய் பார்ப்போம். கிளம்பு. வீட்டில் இருந்துட்டு இருந்தோன்னு வை, என்னடா எங்கள் அம்மாவுக்கு முடியலை, இவளுக்கு பார்க்க வரலேன்னு அவங்க நினப்பாங்க. அது வந்தவங்க நமக்கு எதுக்கு? நம்மளும் 4 பேர் மாதிரி நல்ல பிள்ளை மாதிரி போயிட்டு நல்ல பேரை வாங்கிட்டு இப்போ என்ன நான் சொல்கிறது? போமா, கிளம்புறியாடி? கிளம்பு, நாமளும் இந்த பஸ்ஸை பிடிச்சிருவோம். இந்த பஸ்ஸு போயிருக்காதுல்ல ஐஸு? இல்லை பெரியம்மா, போயிருக்காது. ஐஸு, சோறு குழம்பு ஆக்கிட்டே சாப்பிடுங்க. அம்மா போயிட்டு வாரேன், பாப்பாவை பார்த்துக்க. 2 பேரும் பத்திரமா இருங்க. நைட்டுக்கு வர முடியலாட்டியும் 2 பேருமா படுத்துக்கங்கம்மா. என்ன பயம்? ஏதாவது ஒன்றுன்னா அம்மாளுக்கு போனடி, சரியா? ஏதாவது அருவி சித்தி வீட்டில் தானே இருக்கிறா, ஒரு பயமும் இல்லை. சரிம்மா, நான் எதுவாக இருந்தாலும் கூப்பிட்றேம்மா. ம் சரிம்மா. ஏக்கா வாங்க போவோம். பெரியது ஏதோ அழுதுட்டு ஓடுது, இவங்க 2 பேரும் பின்னால் போகிறாங்க. என்னவா இருக்கும்? நமக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. கொல்லை பக்கமே அதிகம் தம்பியை வச்சுட்டு அங்கிட்டே உட்காந்துடுறோமா? இங்கே என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. யாரை கூப்பிடுவோம்? ஐஷு உள்ளதான் இருப்பா போல. ஐஷுவை கூப்பிட்டு என்ன ஏதுன்னு கேட்போமா? அப்புறம் கேட்டால் தானே தெரியும் ப்ராப்ளம் என்னன்னு. கேட்காம இருந்தால் எப்படி தெரியும்? கூப்பிட்டு தான் கேட்போமா? ஐஷு, 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 ஒரு நிமிஷம் வாயேன். ஆ சித்தி கூப்பிட்டீங்களா?
என்னடி உங்க பெரிய பத்தா அழுதுட்டே போகுது? கொஞ்ச நேரத்துல உங்க அம்மாவும் உங்க பெரியம்மாவும் போனாக. என்னடி விஷயம்? ஏன் பெரிய பத்தா அழுதுட்டு போகுது? உடம்பு சரியில்லையா யாருக்கும்? உங்களுக்கு தெரியாதா? அப்பதாக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை. அப்பதா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டாங்க. நீங்க பார்க்கலையா? என்னடி சொல்ற? ஆஸ்பத்திரிக்கா? எனக்கு தெரியாதே. எப்போ கூட்டிட்டு போனாங்க? அவங்க கூட்டிட்டு போய் அரை மணி நேரம் இருக்கும் சித்தி. சின்ன சண்டை தகராறு. அம்மா தான் தள்ளி விட்டுட்டாங்க. கீழே விழுந்ததுல அப்பத்தா தலையில சரியான அடிபட்டுருச்சு. அதனால அப்பதாக்கு ஒரே ரத்தம். அப்பதா கண்ணே முழிக்கல. அதான் பெரியப்பா வந்து ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போயிட்டாங்க சித்தி. வேற ஒன்றும் இல்லை. பாவம் அப்பத்தா. அப்பத்தாக்கு சரியாகணும். பாவமாக இருக்கு வேற. கண்ணே முழிக்கலையா? அதுதான் சித்தி கொஞ்சம் பயமா இருக்கு. ஐயோ, உங்க அம்மா பிடிச்சு தள்ளி விட்டுச்சா? மாமியா மருமகளும் அப்படியே பிரிக்க முடியாத ரெண்டு பேத்தையும் ஒற்றுமையின் சிகரமா இருப்பாக. என்னடான்னா உங்க அம்மா தள்ளி விட்டு கீழே விழுந்து கண்ணு முழிக்கலன்ற. அப்படி என்னடி ரெண்டு பேத்துக்கும் சண்டை? எங்களோட வயலை வாத்தியார் தாத்தாட்ட அப்பத்தா தெரியாம வித்துடுச்சான். வித்து 11 லட்சம் பணம் வாங்கிடுச்சான். அம்மா போயிட்டு இன்னைக்கு பேச போகும்போது வாத்தியார் தாத்தா உங்கள் மாமியார் வாங்கிடுச்சு அப்படின்னு சொன்ன உடனே அம்மாவுக்கு கோபம் தாங்க முடியல. அதனால தான் அப்பத்தா அவள் அம்மா எட்டி உதச்சிடுச்சு. அதனால தான் அப்பத்தா கீழே விழுந்த உடனே இந்த மாதிரி ஆயிடுச்சு சித்தி. வேற ஒன்றும் இல்லை. என்னடி ஐசு சொல்கிற? கிளவி இந்த வேலை பண்ணியிருக்கா? ஆத்தாடியோ, உங்களோட வயலை மட்டுமா இல்லை எங்களோட இதெல்லாம் சேர்த்துமா? இல்லையா சித்தி, எங்களோடது மட்டும்தான் கொடுத்துருக்கான். அதையும் கேட்டாச்சு சொன்னாங்க. அதனால தான் உங்கள் அம்மா அடிச்சிச்சா? பின்ன கோவம் வராதா? இருந்தாலும் பெரிய மனுஷன் எப்படியாடி அடிக்கிறது? ஒன்று கிடக்கா ஒன்று ஆகி போச்சுன்னா என்ன செய்கிறதா? வீட்டில் பெரிய மனுஷன் இருக்க மாதிரி வருமாடி? ஏன் இந்த மாதிரி உங்கள் அம்மா பண்ணுச்சு? கொஞ்சம் கோவத்தை குறைக்கலாம்ல? சொல்லு உங்கள் அம்மா கிட்ட. சொல்லி கொஞ்சம் கோவத்தை குறைக்க பார்க்க சொல்லு. எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுறது. சரிங்க சித்தி. யாருக்கா இருந்தாலும் அப்புறம் கோவம் வராதா? ஏன்னா நமக்கே தெரியாமல் நம்மளோடத ஒருத்தவங்க விற்றாங்க அப்படின்னா கோவம் வராமல் யாருக்காக இருக்குமா சித்தி? அதனால தான் அம்மா நியாயமாக கோவப்பட்டாங்க. அம்மா மேலே தப்பு சொல்ல மாட்டேன். என்ன ஒன்று, அப்போ தான் அவள் அம்மா அப்படி பண்ணியிருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு அம்மாவுக்கு ஆதங்கம் இருக்குது. அதனால் வேண்டிதான் அம்மா அப்படி பண்ணதுக்கு காரணம் சித்தி. சரி நான் வரேன் சித்தி. போ. இவ்வளோ நடந்திருக்கு. இந்த கிறுக்கிக்கு ஒன்றும் தெரியல பாரு. இந்த பக்கம் வந்தால் தானே இங்கே என்ன நடக்குதுன்னு புரியும். ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. ஆனால் இந்த அளவுக்கு நடந்திருக்கு. எதுவுமே தெரியாமல் நம்மளும் இருக்கிறோம். இந்த வீட்டில் தான் இருக்கோம். கடவுளே, இவருக்கு ஃபோனை போட்டு சொல்லுவோம். சில நேரத்தில் அம்மாவுக்கு ஏதாவதுன்னா தாங்க மாட்டாப்புல மனுஷன். ஃபோன் போட்டு உங்கள் அம்மாவுக்கு இந்த மாதிரியான்னு சொல்லுவோம். ஹாஸ்பிட்டல்லையாவது போய் பார்க்கட்டும். அப்புறம் என்ன பண்ணுறது? என்னடா தம்பி, அம்மா பொழைக்காதோ? டாக்டருங்கெல்லாம் பேசுகிறத பார்த்தா ரொம்ப பயமாக இருக்குடா. அம்மாவுக்கு ரொம்ப சிவியராக இருக்கும் போல. எனக்கு ஒரு கட்டத்தில் நம்பிக்கை இல்லைண்டா. அம்மா மல்லிகா பிடிச்சு தள்ளினதில் அம்மாவுக்கு பெண் சைடு ரொம்ப அடிபட்டிருக்கும் போல. அம்மா பிழைக்கிறது கஷ்டங்கிற மாதிரி டாக்டர்ஸ் பேசிகிட்டு இருந்தாங்க. அதை வச்சு நான் சொல்கிறேன். கொஞ்சம் பயமாக தாண்டா தம்பி இருக்கு. 1000 தான் இருந்தாலும் நம்மளை பெற்று கஷ்டப்பட்டு வளர்த்து இந்த அளவுக்கு ஆளாக்கி கொடுத்துருக்குல்லடா நம்ம அம்மா. நினச்சி பாரு அதெல்லாம். ஆமாண்ணே, நீங்கள்லாம் கூட பெரிய வயசில் பிரிஞ்சிட்டீங்க. அங்கிட்டு இங்கிட்டு போயிட்டீங்க வேலை வெட்டிக்கு. நான் சரியாக வேலை வெட்டிக்கு போகாமல் அம்மா தானே எனக்கு ஆக்கி போட்டு எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. காசு கொடுக்கும், குடிக்க காசு வேணும்னாலும் அம்மா கொடுக்கும். எல்லாமே அம்மா பண்ணுச்சில்லண்ணே. இப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குண்ணே அம்மாவுக்கு இப்படி ஆனதும். கடவுளே, அம்மா நல்லபடியாக கண் முழிச்சிடணும். அழிகாதடா மயிலு. நானும் அதுதான் அந்த கடவுளை வேண்டிகிட்டு இருக்கேன். அம்மா இருக்க வரைக்கும் அதோட அருமை தெரியல.
கண்ணை மூடி மயக்கத்தில் கிடக்கு. ஆனால் இப்போ உயிருக்கு போராடிட்டு கிடக்கு. இப்போ எவ்வளோ கஷ்டமாக இருக்கு அம்மாவோட அருமை இப்போ தானே தெரியுது. அம்மாவை ரொம்ப மிஸ் பண்ணிடுவோமோன்னு நினச்சா கவலையாக இருக்குண்ணே, ரொம்ப பயமாக இருக்குண்ணே. அண்ணே, அம்மாவுக்கு எதுவும் ஆயிடாதுல்ல, எனக்கு ஏதோ நம்பிக்கை இருக்குது, கடவுள் நம்பிக்கை. பார்ப்போம், அம்மாவுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுண்ணே. அதைத்தான் நான் அந்த கடவுளை வேண்டிக்கிறேன். ஒன்றும் ஆகாதுடா தம்பி. அம்மாவை பார்க்கலான்னு சொன்னாங்களாண்ணே டாக்டர். உள்ளே போய் பார்த்துட்டு வருவோமா? இப்போதைக்கு யாரையும் உள்ளே விட மாட்டாங்களாண்டா. உள்ளே போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கடா தம்பி. வேண்டாம், உள்ளே யாரும் போக வேணாம். ஐயோ கடவுளே, என்ன மயிலண்ணே, என்னதானே ஆச்சு அம்மாக்கு? என்ன ஆச்சு சொல்லு, உண்மையை சொல்லு, நடந்தது என்ன? அம்மாவை போய் பார்க்கலாமா? கொண்டு வந்து சேர்த்திகளே, டாக்டர் என்ன சொன்னாங்க? ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னாங்களா? அம்மா கண்ணு முழிச்சிருச்சா? வாங்க உள்ள போய் பார்ப்போம். எந்த எந்த ரூமு? வாங்கண்ணே, பெரியண்ணே. அஞ்சலி, அழுகாதம்மா, அம்மாவுக்கு ஒன்றும் ஆகாது, சரியா? அழுகாத. எதுக்கு அழுதுகிட்டு இருக்க இப்போ? அதெல்லாம் அம்மாவுக்கு ஒன்றும் ஆகாது, அழுகாத. ஏதோ நமக்கு கெட்ட நேரம். அட கடவுளே, எங்க அம்மா கிளறு மாதிரி தெரியுமே, அது பாட்டுக்கு தெரியுமே. அதுக்கு என்ன நிலைமையா? என்னதான் ஆச்சு? மல்லிகாணிக்கும் அம்மாக்கு என்ன பிரச்சனை? எதுக்கு இப்படி மல்லிகாணி தள்ளி விட்டுச்சு? என்னண்ணே சொல்லுண்ணே நடந்ததை. மல்லிகாணின்னு என்னால் நம்ப முடியல. மல்லிகாணி அம்மாவை நல்லா பார்த்துக்குமேனே, அப்படி இருக்கப்ப அம்மாவை அது பண்ணுச்சுன்னு என்னால் நம்ப முடியல. அது ஒரு பெரிய கதை, நீ விடுமா. இப்போதைக்கு எதுக்கு அதை பற்றி கேட்குற? அந்த பேச்சை விட்டு. இல்ல, எனக்கு இப்ப தெரிஞ்சாகணும். சொல்ல போறீங்களா இல்லையா? சொல்றீங்களா இல்லையா? உங்ககிட்ட தானே கேக்குறேன். உங்களுக்கு என்ன? நீங்க பொண்டாட்டி பிள்ளையோட சந்தோஷமா இருப்பீங்க. ஆனா எனக்கு அம்மா இருந்தா தானே, அம்மா இருந்ததுனால தானே எனக்கு எல்லாம் பண்ணுச்சு. சொல்ல போறீங்களா இல்லையா? என்ன நடந்துச்சு? வாய் மூடு. ஏன் வாழ்னு கத்துற? ஆஸ்பத்திரின்னு கூட பார்க்க மாட்டேன், கழுத்தை நெரிச்சு கொண்டுருவேன் பார்த்துக்க. என்னண்ணே நீ? அம்மாக்கு என்ன நடந்துச்சுன்னு கேட்டா எவ்வளவு கோவப்படுற? அப்ப என்னன்னு எனக்கு தெரிய வேணாமா, என்ன ஏதுன்னு? அதுக்கே வாழ்னு கத்துற? மெதுவா கேளு, பொறுமையா கேளு.